வணக்கம். நாங்க தான் டெக்னாலஜில கில்லாடி ரொம்ப மாடர்ன் பேங்க்னு சொல்லிக்கிற ஒரு வங்கியில ரொம்ப சாதாரண ஒரு பழைய டெக்னிக்கை வச்சு ஏமாத்துனா எப்படி இருக்கும்? வாங்க இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்த 590 கோடி ரூபாய் மெகா மோசடியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 590 கோடி ரூபாய். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இதுல எத்தனை பேருடைய நம்பிக்கை, எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜீரணிக்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு தொகை இது. இவ்வளோ பெரிய தொகை என்னதும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஏதோ பெரிய ஹேக்கர்ஸ் டீமு பயங்கரமான சைபர் அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னு தானே. ஆனா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த 590 கோடியும் எந்த ஹேக்கிங் மூலமாவும் திருடப்படல. அதுக்கு பதிலா ரொம்ப வருஷமா வழக்கத்துல இருக்கிற ஒரு பழைய டெக்னிக், அதாவது போலீஸ் செக் மூலமா கொள்ளையடிச்சிருக்காங்க. நம்ப முடியுதா? ஆமாங்க, இது ஒரு ஹைடெக் பேங்க்குக்கும் ஒரு ஓல்ட் ஸ்கூல் கொள்ளைக்கும் நடந்த ஒரு கதை தான் இது. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட நியூ ஏஜ் டெக் பேங்க் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களையே ஒரு சிம்பிளான செக் மோசடி மூலமா வீழ்த்தியிருக்காங்க. கொடுமை என்னன்னா, இந்த வேலையை செஞ்சது வெளியிருந்து யாரும் இல்ல, அந்த பேங்க்ல வேலை செஞ்ச 4 ஊழியர்களே. அவங்க எல்லா பாதுகாப்பு சிஸ்டத்தையும் ஏமாட்டி பணத்தை எடுத்திருக்காங்க. சரி, இது எப்போ வெளியே வந்துச்சு தெரியுமா? கவர்மெண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகும்போது கணக்குல பணம் இடிச்சிருக்கு. அப்போதான் இந்த மெகா மோசடியே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சரி, இவ்ளோ பெரிய மோசடி நியூஸ் வெளியே வந்ததும் மார்க்கெட்ல என்ன ஆச்சு? இதோட தாக்கம் ரொம்ப வேகமாவும் ரொம்ப கடுமையாவும் இருந்துச்சு. மார்க்கெட் இதை சும்மா விடல. பேங்கோட பங்கு விலை ஒரே நாள்ல 20% குறைஞ்சு ஸ்டாக் ட்ரேடிங்கே நிறுத்தப்பட்டுச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? முதலீட்டாளர்களோட சுமார் 14,300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு ஒரே நாள்ல காத்தா பறந்து போச்சு. ஸ்டாக் மார்க்கெட் அடி ஒரு பக்கம்னா, இது பேங்க்குக்கு விழுந்த இன்னொரு பெரிய அடி. கவர்மெண்ட் டெபாசிட்னா என்ன தெரியுமா? அது ஒரு பேங்க்குக்கு ரொம்ப கம்மி செலவுல கிடைக்கிற நிலையான பெரிய தொகை. அந்த முக்கியமான வருமானத்தை இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இழந்து நிக்குது. சரி, இவ்ளோ நடந்துருச்சே, பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனைய அவங்க எப்படி கையாள்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். பேங்கோட சிஇஓ வி வைத்தியநாதன் என்ன சொல்றாருன்னா, இது 10 வருஷத்துல நடந்த ஒரு தனிப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது சிஸ்டம்ல இருக்க பிரச்சனை இல்ல, சில தப்பான ஊழியர்களால நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையா? அதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். சும்மா பேச்சோட மட்டும் அவங்க நிறுத்தல, உடனே சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் கிட்ட சொல்லியாச்சு, போலீஸ்ல புகார் கொடுத்தாச்சு, சம்பந்தப்பட்ட 4 ஊழியர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது போதாதுன்னு கேபிஎம்ஜியை வச்சு ஒரு முழுமையான விசாரணைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை திரும்ப பெற இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மோசடி பேங்கையும் அதுல நேரடியா முதலீடு செஞ்சவங்களையும் பாதிச்சது சரிதான். ஆனா இதோட தாக்கம் அதோட நின்னுடுச்சா? இல்ல. நம்மள மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றவங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு? ஒருவேளை நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஏதாவது ஒண்ணுல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த ஃபண்டுகள் எல்லாமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பங்குகள்ல கணிசமான அளவு முதலீடு செஞ்சிருக்கு. ஆனா உடனே பயந்துராதீங்க. இங்க தான் டைவர்சிஃபிகேஷனோட மேஜிக்கே இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரே பங்குல முதலீடு பண்ணாது, நிறைய பங்குகள்ல பிரிச்சு முதலீடு பண்ணும். உதாரணத்துக்கு உங்க ஃபண்ட்ல 5% முதலீடு ஐடிஎஃப்சி பேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பங்கு 16% விழுந்தாலும் உங்க மொத்த ஃபண்டோட மதிப்பு, அதாவது என்ஏவி, வெறும் 0.8% தான் குறையும். அதனால தான் சொல்றது, டைவர்சிஃபிகேஷன் உங்க முதலீட்டை காப்பாத்தும். சரி, இப்போ மறுபடியும் பெரிய விஷயத்துக்கு வருவோம். பேங்கோட சிஇஓ சொன்ன மாதிரி இது நிஜமாவே ஒரு தனிப்பட்ட சம்பவம் தானா, இல்ல இது ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனையோட அறிகுறியா? பேங்க் சிஇஓ சொன்னதை நாம அப்படியே ஏத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வேற ஒரு கதையை சொல்லுது. உண்மை என்னன்னா, இந்தியால பேங்க் மோசடிங்கிறது குறையிற மாதிரி தெரியல. சொல்லப்போனா ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு போகுது. பாருங்க, கடந்த 2 வருஷத்துல மட்டும் மோசடியால நாம இழந்த பணம் கிட்டத்தட்ட 2 மடங்காகி 36,000 கோடியே தொட்டு நிக்குது. அப்போ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட பிரச்சனை. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கதை இந்த பெரிய சீரீஸ்ல ஒரு எபிசோடு மாதிரி தான். நீரவ் மோடி, எஸ் பேங்க், ஏபிஜி ஷிப்யார்டுன்னு ஆயிரக்கணக்கான கோடி மோசடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி சாதாரண மக்களை தினமும் குறி வைக்கிற டிஜிட்டல் மோசடிகளும் அதிகமாயிடுச்சு. நாம இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி மோசடி நடக்குது, பணம் காணாம போகுது. ஆனா கடைசியில இதுக்கு யாருங்க வேலை கொடுக்கறா? அந்த 590 கோடி ரூபாய்ங்கிறது உண்மையான பணம். அது எங்கிருந்தோ மந்திரத்துல வராது. பேங்க் அந்த நஷ்டத்தை எப்படியாவது சரி கட்டணும். சரி, அந்த பாரம் கடைசியில யார் மேல விழுது? வேற யார் மேலயும் இல்ல, நம்ம மேல தான். எப்படின்னு கேக்குறீங்களா? மினிமம் பேலன்ஸ் வைக்கலனா ஃபைன், தேவையில்லாத சர்வீஸ் சார்ஜ், ஏடிஎம் கட்டணும்னு
பல வழியில அந்த பணத்தை நம்மகிட்ட இருந்து தான் பேங்க் எடுக்குது. நேர்மையா இருக்கிற நமக்கு தேவையில்லாத ரூல்ஸ், மெதுவான சர்வீஸ்னு எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்ல, பேங்க் கடன் கொடுக்க யோசிக்கிறதால சின்ன சின்ன பிசினஸ்லாம் முடங்கி போகுது. ஆக எங்கேயோ நடக்கிற ஒரு பெரிய மோசடிக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல விலை கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் கேட்க வேண்டிய $1,000,000 கேள்வி. ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் பேங்கிங் சிஸ்டம்ல இவ்ளோ பெரிய ஓட்டைகள் இருக்கு. இந்த மோசடிகள் எல்லாம் இப்படி ஏறிட்டே போகுதே, இதுக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது? ரிசர்வ் பேங்கா, தனிப்பட்ட பேங்குகளா, இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரியில்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?